ஹாய், நீங்கள் கூர்க் போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பிளான் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் 9:15 சென்னை சென்ட்ரலில் காவேரி எக்ஸ்பிரஸ், மார்னிங் 7 o'clock மைசூர் ரீச் ஆயிரும். நாங்கள் மைசூர் ரீச் ஆனதுக்கப்புறம் கேப் புக் பண்ணியிருந்தோம். 4 டேஸ்க்கு கேப் புக் பண்ணியிருந்தோம். அந்த கேப் டிரைவரே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு ஹோட்டல் கூட்டு போயிருந்தார். 600 பே பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து புத்திஸ்ட் மோனஸ்ட்ரி. இது கோல்டன் டெம்பிள் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா புத்திஸ்ட் தான் இருக்காங்க. அந்த மோங்ஸ், குட்டி குட்டி மோங்ஸ்லேருந்து பெரிய பெரிய மோங்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இது ஒரு ஸ்கூல். அவங்க வந்து படிக்கிறாங்க அங்கே. அதே மாதிரி ப்ரேயர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரேயர் டைமில் அங்கே அலௌட் இல்லை. ப்ரேயர் இல்லாதப்போ அந்த ஹால்குள்ளே நம்ம அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ரேயருக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கார்டன் மாதிரி இருக்குது. அப்புறம் நிறையா அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்காங்க அந்த ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிறது காவேரி நிசர்கதம்மா. இது வந்து ஒரு பார்க். என்ட்ரி வந்து 10 rupees தான். ஒரு லாங் பிரிட்ஜை தாண்டிட்டு தான் அந்த பார்க் போகணும். அது பக்கத்தில் வாட்டர்ஸ் இருக்கும். போட்டிங் கூட அலௌடு. ஸோ ஒரு 2 hours உள்ளே அப்படியே நடந்துகிட்டே போகலாம். ரொம்ப ரிலாக்ஸாக நடந்துட்டு போகிற மாதிரி தான். அவங்க கல்ச்சர் டான்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. நிறைய பேம்பூ ட்ரீஸ்லாம் இருக்குது. அங்கே ஃபோட்டோஸ் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ட்ரி வந்து 10 rupees or 30 rupees சம்திங் தான். உள்ளே போனால் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். இதுக்கு சார்ஜ் கிடையாது. அவங்க ஃபுட் கொடுத்துருவாங்க. பேர்ட்ஸ் எவ்வளோ பேர்ட்ஸ் வேணாலும் வந்து சாப்பிடும். குழந்தைங்க கையில் வைக்க மாட்டேன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வச்சாங்க. அங்கே உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் டீல்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளேயே ஒரு ரிவர் கூட இருந்தது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் நம்ம உட்காந்து, சில்லுன்னு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கூர்கோட லோக்கல் பீப்புள் லைஃப் ஸ்டைலில் ஸ்டாச்சூஸாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜிப்லைன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஜிப்லைன் வந்து 100 rupees தான் per person. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் மஸ்ட் ட்ரை. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டே. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் போனது ஹராங்கி டேம். இது வந்து இங்கே நாங்கள் போனப்போ வாட்டர் அவ்வளோவா இல்லை. பட் வந்து அந்த பிளேஸ் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து வியூவை பார்த்துட்டு நேச்சர் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போனது துபாரே எலிஃபண்ட் கேம்ப். இங்கே வந்து ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம எலிஃபண்ட் கேம்ப்புக்கு போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தனால எல்லாருமே நடக்க விட்டுட்டாங்க. ஸோ நடந்தே போனோம் தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கு அப்புறமே 100 rupees டிக்கெட் per personக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் மொத்தம் 11 elephants இருந்துச்சு. எலிஃபண்ட்ஸ்லாம் குளிக்கிறது அதெல்லாம் நாங்கள் வரப்போ ஒரு எலிஃபண்ட் குளிக்க போச்சு. ஸோ நாங்கள் நேராக அப்படியே பின்னாடியே போயிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எலிஃபண்ட் குளிக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எலிஃபண்ட்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகே, நாங்கள் போனப்போ ஃபீடிங் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி ஃபீட் பண்ண விட்டாங்க. நாங்கள் போன டைமில் ஃபீடிங் வந்து இப்போ பண்ணல அப்படின்ட்டாங்க. அதுக்கு எலிஃபண்ட் டச் பண்ணுச்சு அப்படின்னா எலிஃபண்ட் டச் ஃபோட்டோன்னு இருக்குது. 50 rupees கொடுத்தா எலிஃபண்ட் ஆசீர்வாதம் பண்ணும். நம்ம பிக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே இதுதான் இப்போதைக்கு இருக்குது. எலிஃபண்ட் டச் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி 50 rupees கொடுத்தா எலிஃபண்ட்டே வந்து ஆசீர்வாதம் பண்ணி டச் பண்ணுற மாதிரி. பட் நமக்குலாம் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். 50 rupees பே பண்ணிட்டு போய் நின்று எலிஃபண்ட் டச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக எலிஃபண்ட் டச் பண்ணிடுச்சு. ஸோ நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த ஒரு ஃபோட்டோக்காக தான் 50 rupees நாங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஃபைனலாக ரூம் வந்துட்டோம் நைட்டு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட். இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, பாய்.